ஹலோ மீஸில் எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இட்ஸ் நாட் பர்மனெண்ட். ஸோ லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, காலேஜில் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பான். ஸோ அவனை வந்து தூக்கிட்டு போயிட்டுருப்பான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாதிரி வந்து பேசியிருப்பான். யாருன்னா ஹான் வந்து ஒரு மாதிரி பேசியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ் அவங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ ஜங்குக் அவனை வந்து வீட்டில் விட்டுட்டு நல்லா அவன் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு விட்டுட்டு அவன் வந்து வேலைக்கு போயிருப்பான். ஸோ ஒரு ஆஃபீஸில் அப்ளை பண்ணியிருப்பான்ல, ஸோ அங்கே வேலைக்கு போயிருப்பான். ஸோ அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் டைம் வந்து அவங்க அக்கா பார்க்க போகிறான். ஸோ அவங்க அக்கா அப்படியே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க அக்கா பார்த்தோன்னே, அக்கா என்ன பண்ணுற, உட்காந்து நல்லா ஜாலியாக டிவி பார்க்குற போல், வாடா நல்லவனே, எப்போ வர சொன்னால் எப்போ வர, இந்த அக்கா உன்னை பார்க்க தான் ஊர்லேருந்தே வந்தேன், ஆனால் என்னை விட்டுட்டு நீ இப்போ வேறு ஒரு வீடு எடுத்து அங்கே தங்கிட்டியோ. அது ஆமாக்கா, அது ஒரு சுச்சுவேஷன். என்ன சுச்சுவேஷன்? அது ஒரு பையன் கூட தங்குற சுச்சுவேஷன். அக்கா அக்கா வாயை மூடுக்கா, ஏக்கா சத்தமாக சொல்கிறேன், இந்த சொட்டை என் காதில் விழுந்துற போகுது. அது நம்ம அப்பாடா. எனக்கு இல்லை, இதை பாரு, இந்த மாதிரி பேசாதுன்னு தான் சொல்லியிருக்கோம், வாயை உடச்சிட பார்த்துக்கோ. ஓகா, அவனுக்கு என்ன மரியாதை, அவனுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வை, அவ்வளோதான், பத்திரக்கால ஆட்டம் ஆடிடும். அதனால தான் அவனுக்கு தெரியாமல் வச்சுட்ருக்கேன். உனக்கு எப்படி தெரியும்? ஜிம்மன் சொன்னான். அவன் இப்படி குட்டி கொஞ்சம் இரு, குட்டியை அறுத்தரும், அவன் கிடக்கான் விடு. அவன் தான் சொன்னான், நீ ஏதோ ஒரு பையன் கூட தங்கி இருக்கியாமே, என்ன நடக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, சும்மா அவனுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும்னு. அதுக்கேப்பா நம்மளோட வில்லேஜ் மனுஷனை க்ளீன் பண்ணி தொட்டுச்சு, அதுவும் நீயே பண்ணி அங்கேயோ அவரை உட்கார வச்சுருக்கேன்னா சம்திங். அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. என் மருமகன் என்ன பண்ணுறான்? மருமகனா? அப்போ மருமக வேணாமா? எனக்கு என்ன இருந்தாலும் ஓகே தான். சரி, எதுக்கு வர சொன்னேன்? ஒன்றும் இல்லை, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, அதான் தம்பியை பார்க்கலாமேன்னு வர சொன்னேன். வரும்போது வெறும் கை வீசிட்டாடா வருவ? உன் குழந்தைக்காவது இது வாங்கிட்டு வரலாம்ல. அது நம்ம ரொம்ப அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டான், அதனால் நான் எதுவும் வாங்கிட்டு வரல. அப்படி சமாளிக்கிறியோ? சரி செக்கப்பில் ஒழுங்கா போறியா? போகிறேன்டா. சரி, நீ என்ன ரொம்ப வேர்த்து வந்திருக்க? அதுவா, ஜாப் போகிறேன், இன்டர்ன்ஷிப். இதே எப்போலேருந்துடா? என்கிட்ட சொல்லவே இல்லை. நீ உங்ககிட்ட சொல்லலான்னு தான் பார்த்தேன், ஆனால் எனக்கு டைம் இல்லை, அதனால தான். சரி, ஓவராக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத, ரொம்ப குடிக்காது. என்ன முதல்ல நீ நிறைய குடிக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் பண்ணுறதை பார்த்தேன்னு வச்சுக்கோ, சிப்பிள் மாதிரி அப்போ வச்சுக்கோ. சரிக்கா, குடிக்க மாட்டேன். சரி, எனக்கு டைம் ஆச்சு, போட்டா? என்னடா டைம் ஆச்சு, எங்கே போகிற? அதுவா, இன்றைக்கி 3rd year பசங்களாம் முடிவு போகிறானுங்க, அவங்களுக்கு ஒரு பார்ட்டி குடிக்கலான்னு சொல்லிட்டு நாங்களாம் முடிவு பண்ணோம். அதனால் ஓ, இப்போ நீ சீனியர் ஆகிட்டியாடா? ஐயா, என்றைக்குமே சீனியர் தான். சரி, நான் போயிட்டு வரேன். என்ன? சரிடா, பார்த்திலாம் முடிச்சுட்டு பார்த்து வீட்டுக்கு போவேண்ணே. சரிக்கா, அதெல்லாம் ஓகே. இங்கே அந்த சொட்டை கத்திக்கிட்டே இருப்பானு, வாய்ஸை காணோம். அப்பா அம்மாவும் மார்க்கெட்டுக்கு வெளில போயிருக்காங்க, அதனால சின்னக்கா சொல்கிறா. உன்னை எப்படி தனியாக விட்டு போனாங்க? தனியெல்லாம் விட்டு போகல, அதான் என் கூட இன்னொரு வந்துச்சு, அது மேலே தான் இருக்குது. ஓ, இருக்கானா? சரி, தனியாக விட்டு போனாங்கன்னு சொல்லு, நான் வந்துடுறேன். என்ன? சரிடா, நீ பார்ட்டி முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடு. என்ன? சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கிளம்பிடுறான். ஸோ ஜங்குக்கு நேராக வந்து டேவோட வீட்டுக்கு தான் போகிறான். ஸோ அங்கே போய் டோர் ஓப்பன் பண்ணால் உள்ளே உட்காந்து படிச்சுட்ருக்கான். என்ன உட்காந்து படிச்சுட்ருக்க? பார்ட்டின்னு சொன்னால, வரலையா நீ? பார்ட்டியா? என்ன பார்ட்டி? அதான் நீ முடிக்க போகிறல்ல, அதனால தான் உனக்கு சின்னதாக ஒரு பார்ட்டி கொடுக்கலாம். இன்னும் முடிக்க போகிறேன்னா? இன்னும் 6 மாதம் இருக்கே. 6 மாதம் இருக்கும், 7 மாதம் இருக்கும். நீ எப்படியும் காலேஜ் முடிக்க போகிறல, அதான் ஒரு சின்ன பார்ட்டி. சரி, கிளம்பு, ரெடியாக போகலாம். ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, பசங்க கூப்பிட்றானுங்க. இல்லை ஜோங்களுக்கு, நான் படிக்கணும், நாளைக்கு எக்ஸாம். அப்படியே படித்து இப்போயே நீ டாக்டர் அந்த மாதிரி தான், வாடா அப்படின்ட்டு அவனையும் கிளப்பி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ 2 பேரும் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ ஜூனியர்ஸ்க்கெலாம் ஒரு சின்ன பார்ட்டி அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஜேகே வந்துட்டு, சரிடா, அங்கே ஜெனி இருப்பா, அவள் கூட உட்காந்துட்டு, வேறு யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது, புரியுதா? ஏதாவது கொடுத்தானுங்கன்னா குடிச்சிடாத, ட்ரக்ஸு அது இதுன்னு மிக்ஸ் பண்ணி அடிப்பானுங்க, நல்லா பார்த்துரு. என்ன? கையில் ஒரே ஒரு ஜூஸ் பாட்டில் மட்டும்தான் இருக்கணும், அது குடிச்சல் மட்டும் தெரிஞ்சு அவ்வளோதான். நான் இது குடிக்க மாட்டேன், போ ஜெனி கூட போய் பாரு, எனக்கு வேலை இருக்கு.
அப்படின்ட்டு அவனும் போயிடுறான். ஸோ ஜெனியும் அவங்க ஓரமாக உட்காந்துட்டு அப்படி சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கா. அப்போ டே வந்தோடனே டே அப்படின்ட்டு அவகிட்ட போயிட்டு, வாடா இப்போ தான் மூச்சே வருது, எங்கே போன நீ, இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. இது வேற லேட் ஆகிடுச்சு ஜெனி. சரி என்ன நடக்குதுங்க? அதுவா, சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வைக்கிற ஒரு சின்ன பார்ட்டி, நாம் இன்னும் 6 மாதத்தில் முடிக்க போகிறோம்ல, அதனால தான். ஓ சரி சரி. எனக்கு எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குடி. ஏன் அப்படி இருக்குது? ஏன் என்னாச்சு? இல்லை, இந்த மாதிரி பார்ட்டிலாம் இப்போ அதிகமாக அட்டன் பண்ணுறேன்னா ஒரு மாதிரி இருக்குது. அது போக போக பழகிறோம் டே, வா அப்படின்ட்டு அவன் ஜூஸ் குடிக்கிறான். ஸோ உட்காந்து அங்கே என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்கான். ஸோ அங்கே ஜிம்மன் வரான். ஜிம்மன் கையில் ஒரு பெரிய பாட்டில். ஜிம்மனா என்ன பண்ணுற? ஏய் ஊற்ற வேண்டாம், உனக்கு என்ன இங்கே வேலை? நானும் இந்த பார்ட்டி அட்டன் பண்ண தான் வந்தேன், ஏன் வரக்கூடாதா? அது பண்ண தானே வந்தேன், அதை மட்டும் பாரு. என்ன இதுன்ட்டு கேள்வி மேலாம் கேட்கக்கூடாது, புரியுதா? ஏன் கேட்கக்கூடாது? இந்த பாரு தொக்கு மாட்டினு வச்சுக்கோ, அவ்வளோதான், ஊறுகாய் வச்சு சாப்பிட்ருவேன் பொடி அப்படின்ட்டு அவன் அங்கே இருக்க ஜூஸில் அதெல்லாம் கலந்துட்டுருக்கான். டேய் இப்போ என்ன பண்ணுறான் தெரியலடி, ஜூஸில் ஏதோ கலக்கிறாங்க போல், எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு அதை வச்சிட்ருக்கான். சரி இதை மட்டும் எடுத்து குடிச்சிடாதீங்க, புரியுதா? இதில் இருக்கிறது ஹை லெவல் ப்ரோட்டீனு, அப்புறம் எடுத்து குடிச்சிங்கன்னா உங்கள் உயிருக்கு நான் கேரண்டி இல்லை அப்படின்ட்டு ஜிம்மன் அங்கே ஓரமாக போயிடறான் பொண்ணுங்க கூட டான்ஸ் ஆட. ஸோ இந்த சைடு ஜேகே சைடு வந்தான். அவன் உட்காந்து நல்லா குடிச்சிட்ருக்கான். ஸோ ஒரு பக்கம் சிகரெட்டு அந்த மாதிரி அடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். ஸோ பக்கத்தில் வந்து ஹானு கடுப்பில் உட்காந்துருக்கான் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு. ஸோ ஹானை பார்த்துட்டு, நான் மச்சான் இன்னும் கோவத்தில் இருக்கியா நீ? சரிடா இங்கே பாரு சொல்லலாம்ல. சி டை சீக்கிரம் வேலை மேலே எங்கே வேணாம் முட்டு கையிடுறா. ஓ ஏன் வேறு ஏன்டா எப்போ பார்த்தாலும் முருகு மருந்து ஏறி உட்காந்து மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன், நீ என்ன பொண்டாட்டியா? நான் மட்டும் கொஞ்சம் பொண்டாட்டியாக இருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி நடக்கலாம் விட்டுருக்க மாட்டேன். நீ எப்படா அந்த லெவலில் போன? டேய் இப்போ என்ன நினச்சின்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுருந்துருக்கேன். ஜிம்மனா நான் மச்சான் இந்த நாய்க்கு என்ன பிரச்சனைன்னு கேள்றா. அப்போலேருந்து முருங்கை மரத்தில் ஏதோ ஏறிக்கிட்டு உட்காந்த மாதிரி மூஞ்சி வச்சுட்ருக்கான், அசிங்கமாக இருக்குது. சை டேய் உங்கள் 2 பேருக்கு என்னடா பிரச்சனை? எதுக்கு இப்போ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க? நான் ஒன்றும் மூஞ்சி தூக்கி வைக்கல, அவன் தான் எங்கிட்ட வந்து வம்பிழுத்துட்ருக்கான். இதை பாரு ஜிம்மனா, அவனை வாய மூடிக்க சொல்லு, ஏற்கனவே கடுப்பும் மயிரில் இருக்கேன். ஜேகே என்னடா பண்ண? நான் என்ன பண்ணேன்? நொட்டினாங்க என்கிட்டே வந்து கேள்வி. நான்லாம் எதுவும் பண்ணல. டேய் இதை பாரு, இப்போ மூஞ்சி இறக்குறியா இல்லையா? இல்லைன்னா எப்படியோ போன்னு நான் போயிட்டே இருப்பேன். என் மூஞ்சி இப்படி தான் பார்க்கதான் இந்த பார்க்க சொல்லு, முட்டு போக சொல்லு ஜிம்மனா. கடவுளே 2 பேரும் மூஞ்சி முதல்ல நிறுத்துங்கடா, சும்மா மூஞ்சி அப்படி வச்சுக்க இப்படி வச்சுக்கன்னு ராவடி பண்ணிட்டு இங்கே எதுக்கு வந்தோம்? பார்ட்டி என்ஜாய் பண்ண அடிச்சுக்கவா வந்தோம்? பாருங்கடா, ஃபாரின் வந்து குவாலிட்டி பிராண்டு, என் அப்பா வீட்டிலேருந்து ஆட்டி போட்டு வந்தேன், ஜூஸில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பாட்டில் எடுத்து வெளில வச்சோன்னு வச்சுக்கோ, இங்கே இருக்க பாதி பேர் குடிச்சே ஆசை பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அந்த டேபிளில், வாங்க போய் குடிக்கலாம். இங்கே என்ன பிரச்சனை மயிறு போயிட்டுருக்கு? ஃபாரின் சரக்கு ஐஸ் சரக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துருக்கிறேன். அது வெறும் சாதா சரக்கு இல்லைடா, ஒரு மார்க்கமான சரக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வாங்க போய் குடிக்கலாம். நான்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹான் வந்து ஒரு மாதிரி கோவத்தில் உட்காந்துருக்கான். அப்போ ஜிம் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, என்ன மச்சான் வா, நமக்குள்ளே வராத சண்டை அவ்வளோ சண்டை வந்துக்குது, இதில் போய் சரக்கு போய் பிரச்சனை பண்ணலாமா? அப்புறம் சரக்கு கொச்சிட்டா நாம் எங்கே போகிறது? வாடா அப்படின்ட்டு 3 பேர் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே கலக்கி வச்ச ஜூஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஜிம்மனுக்கா பக்குனாவது, டேய் இங்கே கலக்கி வச்ச ஜூஸ் எவன்டா எடுத்து குடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். சுற்றி முற்றி எவனையும் காணும். அப்போது தூரத்தில் ஒரு வயசு, நான் தான் குடித்தேன் அப்படின்ட்டு, ஹூ இஸ் த டாக் வாய்ஸ் அப்படின்ட்டு ஜிம்மன் திரும்பி பார்க்குறான். டே வெள்ளை உழுவ அப்படின்ட்டு பார்த்தா அது நம்ம டே தான். ஸோ ஃபுல்லாக குடிச்சிருக்கான் போல். நீ எதுக்குடா எடுத்து குடிச்ச? உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு தானே போட. ஐயோ போச்சு அப்படின்ட்டு தலைமையில கையை வச்சு நிற்கிறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். டேய் என்னத்ரா எடுத்து குடிச்ச? அதுவா, அது ஒரு ஜூஸ் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கிட்ட வரான். ஸோ பக்கத்தில் ஜெனி அவ்வளோ குடிச்சிருப்பா போல். ஹாய் 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 எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு அவள் ஒரு மார்க்கமாக பேசிட்டு வரா. இது 2ங்களும் இந்த சரக்கு குடிச்சிச்சு போலடா, போச்சு நீ ஃபுல்லாக சிவராத்திரி தான் போலையே
அப்படின்ட்டு ஜிம்முன்னு ஒரு பக்கம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் தான் ஜெனி. ஐயோ, இங்கே இருக்கானே இவன் அப்படின்ட்டு ஹானை கையை காட்டுறான். ஏய், இப்போ என்னடா பிரச்சனை? இப்போ எதுக்கு என்ன கையை காட்டிகிட்டு இருக்காங்க? இவன் என் இடுப்பை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா அப்படின்ட்டு கத்தி சொல்கிறா. ஸோ அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா ஹான் அவ்வளோ சீக்கிரம் எந்த பொண்ணுக்கிட்டேயும் மயங்க மாட்டான். ஸோ யாருக்கிட்டையும் இவ்வளோ ஒரு மாதிரி ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டான். ஸோ எல்லாம் அப்படியே வந்துட்டு இதோ ஊரு கதை கேட்குற மாதிரி ஒன்றா கூடிடுறானுங்க. ஸோ ஜெனி உடனே மேலே ஏறி இவன் இடுப்பை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? எலுமிச்சை கல்லில் அழகாக இருக்குன்னு சொன்னான். அது எவ்வளோ தப்பான விஷயம். அதுவும் இல்லாமல் எனக்கு ஈஸ்வர பண்ணா இவன் தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே எல்லா அப்படியே ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு மாதிரி ஆணு பார்க்குறாங்க. ஏன்னா ஹான் இந்த மாதிரி பண்ணுற ஆள்லாம் இல்லை. ஸோ கூட்டத்தில் ஒரு பையன், ஏய் போய் சொல்லாத, பிடிச்சிட்டு வளரியா நீ? எங்கள் ஹான்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டான், அவன் பியூர் சிங்கிள், மயில சிங்கிள். அவன் தான் அப்படி பண்ணான்னு சொல்கிறேன்ல. அவன் என்னை எப்படிலாம் கிஸ் பண்ணான் தெரியுமா? ஒரு மாதிரி என்னை ரொம்ப டீஸ் பண்ணான். அவன்கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹான் ஒரு மாதிரி முறைச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். டேய், இவளை கீழே இறங்க சொல்லு, இல்லைன்னு வச்சுக்கோ இருக்கிற 32 பல்லும் கொட்டி போயிடும். ஒழுங்கு மரியாதை அவளை இறங்க சொல்லு. என் இமேஜ் ஃபுல்லாக அவள் டேமேஜ் பண்ணிகிட்ருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கத்திட்டு இருக்கான். அவன் எங்கே ஸ்டெடியாக இருக்கான், அவன் அதோட மோசமாக இருக்கான். ஒன்று ஜேகே, டே இருறா, ஒன்று இந்த 2 பைத்தியத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில அப்படின்ட்டு ஜேகே ஜெனிக்கிட்ட போய் அவளை இந்த ஸ்டார்ட் பண்ணலான்னு போகும்போது அவன் ஸ்டோரில் ஒரு கை, எங்கே போகிற அப்படின்ட்டு வந்து கேட்குறான். ஏய், நீ ஒரு பக்கம் குடிச்சானாயே, நீ எதுக்கு அடுத்து குடிச்ச? இது குடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் போனேன், நீ சொன்னால் நான் கேட்பேனா அப்படின்ட்டு அவன் 2 ஷர்ட்டையும் பிடிச்சிட்டு ஒரு மாதிரி உலுக்கிட்டு, ஏன்டா இப்படி பண்ணுற, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு ஒரு மாதிரி உலுக்கிட்டு இருக்கான். ஏய், என்னடா பண்ண? இது பாரு, எல்லாம் பார்க்குறானுங்க, மானத்தை மட்டும் வாங்கிடாத. நான் மானத்தை வாங்குவேன், நான் சொல்லுவேன். என்னடா சொல்ல போகிற? அதுவா, நீ என்ன கிஸ் பண்ணன்னு அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கா ஒரு மாதிரி ஆயிடுது. ஹான் மூஞ்ச பார்க்கலாம், அதுக்கு மேலே வெறியாகுது அவன் மூஞ்சு. டே மச்சான், இவன் சொல்கிறதெல்லாம் நம்பாத, அதெல்லாம் எதுவும் நடக்கலை, இவன் வளரான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹானுக்கு பயந்துட்டு ஒரு மாதிரி பதில் சொல்லிகிட்டு இருக்கான். பிடிச்சவன் என்னைக்கிடா வளர இருக்கான்? அப்போது அந்த ஜெனி மட்டும் எப்படா வளர்றா? அப்போது அவள் சொல்கிறது உண்மை தானா? டேய், இவன் சொன்னதும் அவன் சொன்னதும் கம்பேர் பண்ணாத, புரியுதா? அப்போ அவள் சொன்னது உண்மைனா இது உண்மைன்னு அர்த்தமா? ஆமாடா, உண்மைன்னு தான் அர்த்தம் அப்படின்ட்டு 2 பேரும் அடிச்சுக்க போகிறானுங்க. உடனே நடுவில் வந்துட்டு, ஸ்டாப், 2 பேரும் நிறுத்துங்க. இப்போ என்ன கிஸ் பண்ணி காட்டினா நான் ஒத்துப்பீங்களா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்குறான். ஒன்னே ஜங்கு, டேய் வேணா, கிட்ட போகாத, இது பப்ளிக் பிளேஸு, நான் அப்படி தான் பண்ணுவேன், உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும் அப்படின்ட்டு அவன்கிட்ட வந்துட்டு அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு அவன் ஐஸை பார்த்துட்டு, ஏன்டா என்ன ஏன் இவ்வளோ, இல்லை ஆனால் கேட்டால் தப்பாயிடும், இருந்தாலும் நான் கேட்பேன், என்னை ஏன் நீ இவ்வளோ ஹர்ட் பண்ணுற? என்னடா, என்னை ஏன் இவ்வளோ ஹர்ட் பண்ணுறன்னு கேட்டேன். அது தப்பு இல்லையா? ஒருத்தரை ஹர்ட் பண்ணி உனக்கு என்ன கிடைக்க போகுது? ஆரம்பிச்சிட்டான்டா இவன். டேய், கண்ணை பார்த்து பதில் சொல்கிறா அப்படின்ட்டு அவன் சின்ன பிடிச்சி கிட்ட எடுத்து, கண்ணை பார்த்து பதில் சொல்லு, நீ என்ன ஹர்ட் பண்ணுறது அதெல்லாம் வேறு விஷயம், ஆனால் அது நமக்குள்ளே தானே நடக்கணும், எதுக்கு எல்லாரும் முன்னாடி என்னை ஹர்ட் பண்ணுற? அது தப்பு தானே. அப்புறம் நீ ஏன் என் கூட இருப்பேன், லைஃப் லாங் இருப்பேன், அதெல்லாம் சொல்லவே மாட்டேங்கிற, என்னை நீ லவ் பண்ணுறதானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி எல்லோரும் முன்னாடி கேட்குறான். ஸோ ஜேகேவும் வேறு வழி இல்லாமல், அம்மாண்டா லவ் பண்ணுறான், இப்போ என்ன அதுக்கு? லவ் பண்ணுறாங்கன்னா அந்த டைலாக்லாம் சொல்லுவாங்கள்ல,
காப்பாற்றுறாங்களோ இல்லையோ, ஆனால் அதை சொல்லிடுவாங்களே, நீயே சொல்ல மாட்டிக்கிற. ஓ கடவுளே, இப்போ என்னடா உன் பிரச்சனை? என் கூட நீ லைஃப் லாங் இருப்பியா? என்னோட எல்லாமேவா? இதை பாரு, நீ ஓவராக குடிச்சிருக்க, ஒழுங்கா கிளம்ப, வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கையை பிடிச்சி இழுக்கிறான். கையை விடு, கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஏன் அதுக்கு மட்டும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறேன் நீ? ஐ வாண்ட் ரிசல்ட் அப்படின்ட்டு கேட்குறான். ஒன்று ஜெனி, ஏய் இது என்ன பெட் லிஸ்டாடா, உடனே உனக்கு ரிசல்ட் வர? ஏய் அவன் பிரச்சனைக்கு நான் வந்தேன்னா நீ போய் அவனை டீல் பண்ணு, என்கிட்ட வராத அப்படின்ட்டு ஒரு மாதிரி இங்கே 2 பேரும் குடிச்சிட்டு சண்டை போட்டுட்ருக்கானுங்க காமெடியாக. ஸோ ஒன்று ஜேகே, பாரு ஓவரா நீ குடிச்சிருக்க, ஒழுங்காக வீட்டுக்கு வந்துடு, என்னை அசிங்கப்படுத்தாத. நான் அசிங்கப்படுத்துகிறேன்னா? இல்லையே, நீ பதில் சொன்னால் நான் ஏன் கேட்காம இருக்க போகிறேன்? ஐ வாண்ட் ஆன்சர், சொல்லு. ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிற? அப்போ நான் உன்னை கேட்கவா? சொல்லு. நீ ஏன் எனக்கு ஐ லவ் யூ சொல்ல மாட்டேங்கிற? நீ ஏன் எனக்கு ஐ லவ் யூ சொல்ல மாட்டேங்கிற அப்படின்ட்டு ஜிகே கேட்குறான். ஸோ அங்கே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாங்க. நான் அதை விட கோவமாக பார்த்துட்ருக்கான். நான் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, ஆனால் அது இப்போ நான் சொல்ல முடியாதே. குடிச்சிருந்தாலும் நான் தெளிவாக இருப்பேன், அதனால் நான் அதை சொல்ல மாட்டேனே. அப்போ நானும் அதுக்கான ஆன்சர் சொல்ல மாட்டேன், கிளம்பு. ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அவன் ஷர்ட்டை பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். இதை பாரு, எவ்வளோ அழகான கண்ணு, அதுக்கு மேலே பியர்சிங். ஏன்டா இவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ டேட்டூலாம் போட்டுட்டு? அது மாதிரி பண்ணிப்பாரு. நீ எவ்வளோ அழகு தெரியுமா, கொஞ்சிக்கிட்டே இருக்கலாம். முத்து பையா, தங்க பையா, அழகு பையா அப்படின்ட்டு எதோ சொல்லிகிட்ருக்கான். சரி வீட்டுக்கு வந்து கொஞ்சம் இப்போ வா போகலாம். வர மாட்டேன், உனக்கு நான் முத்தா கொடுக்கணுமே. பாராடி என்னை ஓவரா டென்ஷன் கிளப்பிட்டுருக்க, வா போகலாம் அப்படின்ட்டு பிடிச்சி இழுக்கிறான். ஆனால் உடனே டக்குன்னு அவன் ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணிடுறான். ஸோ அவன் தள்ளி விடலாம் ட்ரை பண்ணுறான், ஆனால் ஃபோர்ஸாக பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ டேக்கு தான் அவன் குடித்தாலே என்ன பண்ணுவான்னு தெரியாதே, ஸோ அதனால் பிடிச்சி ஃபோர்ஸாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜங்கோக்கும் அவனுக்கும் கோவம் வந்து அவனும் ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறான். ஸோ அவனுக்கு இது பார்க்க இன்னும் வெறியாகுது. ஸோ அங்கே இருக்க கிளாஸ் பேட்டில் தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஒரு மாதிரி வேகமாக போயிடுறான். ஸோ உடனே ஜங்கோக், ஸோ இவன் ஒருத்தன், டிஜிமன் என்னடா எனக்கு கூட்டிகிட்டு போய் சேஃபாக வீட்டில் விட்டுருடா, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு உடனே ஹான் பின்னாடியே போகிறான். ஹானு டேய் தப்பாரு, ஏகனே சரியான மண்டை குறைச்சிடலாருங்க, ஒழுங்கு மரியாதையே போயிடு. நில்றா, ஏய் எதுக்கு நான் நிற்கணும், எதுக்கு நிற்கணும்? நீ யார் எனக்கு? நான் யாரா? பாரு கோவத்தில் வார்த்தையை விடாத, நான் சொல்ல வரது ஃபஸ்ட்டு கேளுடா. என்னடா கேட்கணும், என்ன கேட்கணும்? நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொன்னேன், இது வெறும் பெட் மேட் மச்சம், அதை மட்டும்தான் நீ பார்க்கணும், மற்ற எதுவுமே நீ கொண்டு வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நீ அவனை கிஸ் பண்ணியிருக்க, உன் கூட படுத்துருக்க. இப்போது லவ் யூ கூட சரி, அதை நான் தான் சொல்ல சொன்னேன், ஓகே. ஆனால் என்ன பண்ணியிருக்க நீ? அவனுக்கு இப்போ ஹோப் வேறு கொடுக்க போறியா நீ? அவன் கூட லைஃப்பில் அங்கே இருக்க போகிறேன்னு இதெல்லாம் பண்ண போறியாடா? உன்னை கண்டாலே சுத்தமாக எனக்கு பிடிக்கல. உன்னை மட்டும் நீ லவ் பண்ணன்னு வச்சுக்கோ, என்ன நீ மறந்துடு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது வெறும் பெட் மேட்ச் மட்டும்தான், இன்னும் 6 மாதமோ 4 மாதமோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீ அவன்கிட்ட உண்மையை சொல்லு, சொல்லாமல் போ, இல்லாமல் போ, அவனை லவ் பண்ணாமல் போ. ஆனால் உண்மையே ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஜேகே, இதில் நீ எது பண்ணாலும் அதில் அவங்க கூட நான் இருக்கவே மாட்டேன். உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் பின்னாடி வராதரா அப்படின்ட்டு ஹான் ஒரு பக்கம் கொச்சிட்டு போயிடறான். ஸோ ஜேகேக்கா சரியான கடுப்பாகுது. ஸோ யார் சண்டை போட்டாலும் அந்த செகண்டே வந்துடுவான். ஆனால் ஹான் கூட சண்டை போட்டால் அவனால் அது வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஸோ அது சொன்னதே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருப்பான். ஸோ உடனே
அப்படியே ஜேகே வீட்டுக்கு போகிறான். அங்கே பார்த்தா நல்லா குடிச்சிட்டு சோஃபாவில் நல்லா படுத்துட்ருக்கான். ஸோ அவன் கண்ணெல்லாம் பிங்க் ஆகி ஒரு மாதிரி அவன் தலைலாம் கலைஞ்சு போய் ஒரு மாதிரி இருக்கான். ஸோ உடனே அவனை திட்டணும், கோவப்படணும், அவன்கிட்ட பேசணும் அதெல்லாம் தோணலை. ஏன்னா அவனே வெக்ஸ் ஆகி தான் வந்திருக்கான். ஸோ சோஃபா கீழே அவன் உட்காந்துட்டு அவன் காலில் போட்டிருக்க ஷாக்ஸு அவனோட ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அவனையே இப்படியே பார்த்துட்ருக்கான். ஏன்டா இப்படி பண்ணுற, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, ஹோப் கொடு, லவ் யூ சொல்லு, இதெல்லாம் எதுக்குடா சொல்லிகிட்ருக்க, கூட இருக்க போது இன்னும் கொஞ்ச நாள் தான்டா. ஆனால் எனக்கு என்னமோ உனக்காக இதெல்லாம் பண்ணுறது எனக்கு லவ்வும் தோணுது. எனக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கல எந்த மயிரும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. நான் கிம்மு கூட இருந்ததை விட உன் கூட தான் ஹாப்பியாக இருந்திருக்கேன் ரொம்பவே. ஆனால் அது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஆனால் நான் இன்ன வரையும் இது நான் பெட் மேட்சாக எடுத்துருக்கேன். நான் சத்தியமாக திரடா உன் மாதிரி பெயினாக இருக்குது, உள்ள வேர்ட்ஸே வர மாட்டேங்குது. உன்கிட்ட ஹோப் கொடுக்கறது, பொய்யா லவ் யூ சொல்கிறது, இது எதுவுமே எனக்கு வர மாட்டேங்குது. அதுக்கு பதிலாக ஒன்று தான் தோணுது, ஒரு நாள் என்னோடய ஹார்ட்லேருந்து சொல்லணும்னு தோணுது. இதெல்லாம் உண்மையாக சொல்லணும்னு தோணுது. சின்ன வயசுலேருந்து நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப, அதெல்லாம் என்கிட்ட நீ எவ்வளோ சொல்லி புலம்பியிருப்ப. ஆனால் நான் பாரு, நானும் உன்னை ஏமாற்றிட்டு தான் இருக்கேன். அப்புறம் என் கூட இருக்க, எப்படி என் கூட இருக்க நீ? நான் ரொம்ப கேவலமானவன்டா. மனசில் பட்டினதை பேசிடுவேன், யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டேன், ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நான் ஒரு கேவலமான கேரக்டர்டா. நீ எதுக்குடா என் லைஃப்குள்ளே வந்த? எதுக்கு என்ன சிரிக்க வச்சு ஸ்டார்டிங்கில்? கிம்மு போனப்போ என் கூட நீ எதுக்கு இருந்த அவனுக்கு பதிலாக? எனக்கு ஏன் அவன்கிட்ட கிடைக்கிற கம்ஃபர்ட் உன்கிட்டயும் கிடைக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணுறேன் உனக்காக ஒவ்வொரு விஷயமும்? எங்கே எதுக்கு அடித்தேன், என் அண்ணனை எதுக்கு நான் திட்டினேன், எதுக்கு இந்த வீடு உனக்கு பார்த்து கொடுத்தேன், எதுக்கு உன் கூட படுத்தேன், எதுக்கு உனக்கு கிஸ் பண்ணேன், இந்த மாதிரி எதுக்குன்னு சொல்லிட்டு 1000 கொஸ்டின் என் மண்டைக்குள்ளே ஓடுதுடா. நான் ரொம்ப கேவலமான டே. நீ மட்டும் என் லைஃபுக்குள்ளே வந்தீன்னா கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பேன். உனக்கு நான் ஒரு நாள் கூட ஹாப்பி தரமாட்டேன்டா. ஏன்டா உனக்கு பிடிச்சிருக்கு, நீ ஏன் என் கூட இருக்க? ஏன்னா நீ ரொம்ப நல்லவன் ஜேகே அப்படின்ட்டு ஒரு மாதிரி போதையிலே வளர்றான். ஏன்னா நீ ரொம்ப நல்லவன், என்னதான் நீ இவ்வளோ சொன்னாலும் நீ மனசுக்குள்ள ரொம்ப ரொம்ப நல்லவன். அந்த நல்ல மனசுக்கு நீ எங்கேயோ போயிடுவ. உனக்கு பொய்யா எதுவும் பேச தெரியாது, மனசில் பட்டது பேசுனது ஹர்ட்டன் எவன் சொன்னான்? அது ரொம்ப குட் திங்க். அந்த மாதிரி பேச முடியாமல் எத்தனை பேர் இருக்காங்க. நீ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுற. இது ஓல்டு டைலாக் தான், இருந்தாலும் நீ உள்ள ரொம்ப சாஃப்ட். என்னில் தான் மரட்டு பையன். என்கிட்ட நீ எவ்வளோ குழந்தைத்தனமாக க்யூட்டாக நடந்துப்ப தெரியுமா? ஒவ்வொன்றத்தையும் நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். அவ்வளோ க்யூட்டு நீ, க்யூட்டு பையன் நீ. என்கிட்ட நீ ஒவ்வொரு விஷயத்தையும் சாப்பிடுன்னு சொல்லும்போது ரக்கடாக சொல்லுவேன், ஆனால் அதில் ஒரு பாசம் இருக்கும். டேப்லெட் போடுன்னு சொல்லும்போது அதில் ரக்கடாக ஒரு பாசம் இருக்கும். கிளாஸுக்கு போகணுன்னு சொல்லும்போது அதில் ஒரு பாசம் இருக்கும், ஆனால் அதில் ஒரு ரக்கனஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் நீ எல்லாம் கலந்த ஒரு நல்ல வேண்டா, உன்னை நீ தப்பாக ஜட்ஜ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போதையிலே உளறான். ஸோ இது கேட்கும் போது அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வார்மாக ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி யாருமே அவன்கிட்ட சொன்னதில்லை. அவனை ஒரு மாதிரி தப்பாக தான் ஒரு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே. ஏன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. அவங்க அக்காவுக்கு அப்புறம் இந்த மாதிரி அவனை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறது இவன் தான். கிம் கூட ஒரு சில டைம் அந்த மாதிரி பேசியிருப்பான். ஆனால் இவன் ரொம்ப வார்மாக பேசுறதும் அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ உடனே டேவோட தலையை தடவி கொடுத்துட்டு, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, ஏன் இப்படிலாம் பண்ணுற, எனக்கு இது எப்படி எடுத்துக்கணும்னு தெரிலடா, மண்டைக்குள்ளே 1000 ஓடுது.
பத்தாததுக்கு சரி விடு அப்படின்ட்டு அவன் தலையை தடவி கொடுத்துட்டு அவன் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான்.